நம் நெஞ்சத்தை உருக்கக்கூடிய பெரிய புராணத்து அடியார் பெருமக்களில் படித்தவுடனே கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய திருநீல நக்கருடைய வரலாற்றை பார்க்கப் போகின்றோம். பொதுவாக 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்று அழைக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் இந்த மண்ணுலகில் சைவம் தலைப்பதற்கு சைவப் பெருமக்களுடைய கருத்து கருவூலமாக, காலப்பெட்டகமாக, காலவெள்ளத்தால் அழியாத கண்ணாடியாக நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த சைவ பெருமக்களுடைய சமயத் தொண்டு, இறைநெறி, இல்லற வாழ்வியல், சமூகத்தை பார்த்த பார்வை என்று பல நோக்குகளையும் உள்ளடக்கிய ஒரு கற்பகத் தருவாக காமதேனுவைப் போல நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டியது 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம். அந்த புராணம் இதுவரைக்கும் ஆண்டவர் பெருமைதான் பேசியது. ஆனால் அடியவரின் பெருமையை பேசுவதற்காகவே எழுதப்பட்ட ஒரு சைவத்தினுடைய மறைநூல், பொதுநூல் எது என்று கேட்டால் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் கண்ணப்பரை, சிறுத்தொண்டரை, பூசலாரை, காரைக்கால் அம்மையாரை, கமலவதியை, இப்படி பல்வேறு பெருமக்களை நாம் சந்தித்து சிந்தித்தாலும் கூட இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது திருநீல நக்கர். ஒரு பரந்து விரிந்த சோழவள நாடு. அதில் சாத்தமங்கை என்கின்ற ஊரில் வேதியராக வாழ்ந்து வந்தார் இந்த திருநீல நக்கர். சிவன் மீது எல்லளவும் குறையாது பக்தியை பீரிட்டு செய்தவர். நாள்தோறும் அடியார்களுக்கு திரு அமுது படைப்பது, ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்வது, ஆண்டவனை மகிழ்விப்பதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த லட்சியமாக கொண்டு கணவனும் மனைவியும் ஆராதனை செய்து வந்தார்கள் அந்த சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில். தன் மனைவியோடு நாள்தோறும் அந்த அயவந்திநாதர் என்று பெயர், அங்கு இருக்கக்கூடிய சிவனுக்கு உலகத்தில் பல்வேறு திருநாமங்களை கொண்டடக்கிய ஒரு கடவுள் உண்டென்றால் அம்மையே, அப்பா, ஒப்பிடாமணியே, அன்பின் விளைந்த ஆறுமுதேன்னு சொல்லக்கூடிய உலகத்தின் பரம்பொருள் சிவபெருமான். அந்த அயவந்திநாதருக்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்து தூபதீப ஆராதனை பார்த்து தினசரி நேவித்தியம் முடிந்த பிறகுதான் தன் வாழ்க்கையினுடைய அன்றாட பணியை தொடக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர் திருநீல நக்கர். அதுவும் கண்மூடி சன்னதியில் தியானிக்க தொடர்ந்து விட்டார். தன்னையே மறக்கக்கூடிய அந்த சிவத்தொண்டர் ஒரு நாள் தன் மனைவியோடு அயவந்திநாதரை காண்பதற்கு செல்கின்றார். அங்கு இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்ற போது கண்மூடி பஞ்சாட்சரங்களை சொல்லி தன் நிலை மறந்து அவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் உலகத்தின் எம்பெருமானாகிய சிவபெருமான் மீது ஒரு சிலந்தி வந்து அமர, அதை பார்த்த திருநீல நக்கருடைய மனைவி தன் உமிழ்நீர் சுரக்கக்கூடிய எச்சை வாயால் அதை ஊதி விடுகின்றார். அந்த சிலந்தி அங்கிருந்து பறக்கிறது. சட்டென்று கண்விழித்த இந்த திருநீல நக்கர் உலகத்தினுடைய பரம்பொருள், ஒப்பிலா மணியாக இருக்கக்கூடிய ஆண்டவன் மீது சாதாரண அடியவரினுடைய மனைவியினுடைய உமிழ்நீர் பட்டுவிடலாமா? இதைவிட ஒரு அபச்சாரம், இதைவிட ஒரு அமங்கலம் வேறு எதுவும் கிடையாது என்று மனைவியை கடிந்து கொண்டு, கோபித்து கொண்டு, கோவிலிலேயே தன்னந்தனியாக விட்டுவிட்டு இல்லம் நோக்கி வருகின்றார். கதிரவன் மறைகின்றான். இரவு கொஞ்சம் கொஞ்சமாக புலர்கிறது. அந்த இரவு நேரத்தில் அந்த திருநீல நக்கருடைய கனவில் கடவுள் தோன்றுகின்றார். அப்பா, உன்னுடைய துணைவியார் என் மீது ஊதிய அந்த உமிழ்நீர் பட்ட இடம் தவிர மற்ற இடமெல்லாம் பார், உடம்பு முழுக்க கொப்பளம், உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை. காரணம் சிலந்தியின் வேலைப்பாடு. ஆனால் உன்னுடைய துணைவியார் தூய அன்போடு, மன மகிழ்வோடு ஆண்டவன் திருமேனியில் இப்படியா என்று ஊதியதை நீ தவறாக எண்ணிவிட்டாய். அது அன்பு மேலிட்ட காட்சி என்று சொல்லி கண்மறைந்த நேரத்தில் இவர் கண் திறக்கிறார். திருநீல நக்கர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். திருக்கோவில் வருகின்றார். நள்ளிரவில் தனியாக இருந்த மனைவியிடம் கைகூப்பி மன்னிப்பை கோரி கரம் பற்றி இல்லம் திரும்புகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் திருத்தொண்டர் புராணத்தை படித்து பார்த்தால் இந்த திருநீல நக்கருடைய பெருந்தன்மை, மக்களை சமமாக பார்த்தது,
ஜாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் அடியார்களுக்கு திரு அமுது படைத்தது என்று அவருடைய வரலாறு நீண்டு கொண்டே போகின்றது. அதன் பிறகு கணவனும் மனைவியுமாக இணைந்து சம்பந்தப் பெருமானுடைய திருமணக் காட்சியில் பங்கு பெறுகின்றார்கள். அந்த சம்பந்தப் பெருமானின் திருமணக் காட்சியில் பங்கு பெறுகின்ற போது இறைவன் ஜோதி சொரூபத்தில் தோன்றுவதற்கு அந்த ஜோதியை வழிபட்டு திருநீல நக்கரும் அவர்தம் துணைவியாரும் ஜோதியில் இரண்டர கடந்து இறைவனுடைய வீடு பேறு அடைந்து அருகிலே அமர்ந்ததாக வரலாறு முடிகிறது. இதனுடைய நோக்கம் என்ன என்றால், பொதுவாக எந்த ஒரு பக்தி புராணங்களும் ஆண்டவனுக்கு செய்யப்பட்ட பெருமையும் ஆண்டவனுடைய சிறப்பும் பேசப்பட்ட காலத்தில் இந்த திருத்தொண்டர் புராணம் சேக்கிழாருடைய நோக்கமே அடியவருடைய பெருமை பேசியது. அந்த வகையில் உலகத்தின் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எம்பிரானையே தன்னுடைய தூய அன்பால் மகிழ்வித்து ஆனந்தம் தந்த வரலாறு திருநீல நக்கர் வரலாறு. மீண்டும் இது போன்ற சுவையான செய்தியோடு நாளை சந்திப்போம். சிவாய நம.